ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆலிவ் ஆயிலோட 5 யூசஸ், அதாவது அமேசிங் டிப்ஸுங்க. இது சூப்பராக எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும். அந்த டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இது ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ இது சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இது நான் சொல்கிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில்லையே வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. மேட் இன் சைனாம்பாங்க, மேட் இன் இந்தியாவில் இருக்கும், மேட் இன் ஜெர்மனி இருக்கும், மேட் இன் டர்க்கி, அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து ஆலிவ் ஆயில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு எந்த ஆலிவ் ஆயில்னாலும் பியோர் ஆலிவ் ஆயில் அப்படின்ற அதாவது கேன்லேயே இருக்கும், இந்த டின்லேயே இருக்கும் பியோர் ஆலிவ் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குதோ அந்த மாதிரி ஆலிவ் ஆயில் வாங்கிக்கோங்க. குக்கிங் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ண வேண்டாம், அதாவது ஸ்கின்னுக்குன்னே தனியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, சில இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது கிடைக்குதோ அந்த மாதிரி ஆலிவ் ஆயில் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு டிப் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சுகர் ஸ்க்ரப். இது வந்து லிப்ஸு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப வந்து டார்க்காக இருக்கும், அதாவது டேனான மாதிரியே எப்போவுமே இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதை சுகர் ஸ்க்ரப் வித் ஆலிவ் ஆயில் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு 1 or 2 டைம்ஸ் யூஸ்லேயே உங்களுக்கு தெரியும். இதை கண்டினியூஸாக பண்ண வேண்டாம். ஆல்டர்னேட் டேஸில் இந்த மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் நல்லா க்ரஷ் பண்ண சுகரையும் ஒரு 2 to 3 4 ட்ராப்ஸ் ஆலிவ் ஆயில் எடுத்து நம்ம ஸ்க்ரப் பண்ணிட்டோம்னா ரொம்ப சூப்பர் எஃபெக்ட் இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டர்மரிக் ஒரு 2லேருந்து 3 பிஞ்ச் டர்மரிக் எடுத்துக்கோங்க. மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆலிவ் ஆயில் வந்து ஒரு 3லேருந்து 4 ட்ராப் மட்டும் ஆலிவ் ஆயில். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னு வந்து ரொம்ப லைட்டன் பண்ணும். இது நைட் டைமில் மட்டும் இந்த மாதிரி மசாஜிங் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தூங்க போயிடலாம். மார்னிங் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம், உடனே வாஷ் பண்ண வேண்டாம். இதை நான் நைட் டைமில் பண்ண சொன்னதே, இது வந்து ஸ்கின்னில் அப்படியே இருந்தானா உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா க்ளோ இருக்கும் அண்ட் ஆல்சோ நல்லா பிரைட்டாக காட்டும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் தேர்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு ஸ்ட்ரெச் மார்க் இருக்கும். இந்த பயோ ஆயில் வந்து ஸ்ட்ரெச் மார்க்குக்கு வந்து ரொம்ப நல்லது. அது கூட நீங்கள் ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் மார்க்குக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எஃபெக்ட் வந்து ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த மார்க் வந்து சீக்கிரமாக போயிடும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு கிராக் ஹீல் இருக்கும், பாத வெடிப்பு இருக்கும், அதுக்கு வேஸ்லின் வித் சாக்ஸ் போட்டாவே வந்து ஒரு 50% to 60% வந்து க்யூர் ஆயிரும். அது கூட நீங்கள் ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணி, அதாவது ஒரு ஸ்கூப் வேஸ்லினும் ஒரு 2-3 சொட்டு ஆலிவ் ஆயிலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்து சாக்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நைட் டைமில். அண்ட் ஃபிஃப்த்து டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ் பேக் போடுற பழக்கம் எனக்கு அடிக்கடி. அதுக்கு வந்து முல்தானி மெட்டி யூஸ் பண்ணுவாங்க. முல்தானி மெட்டி வந்து ரொம்ப ட்ரை ஆக்கி விட்டுரும் ஸ்கின்னை. அது கூட நீங்கள் வந்து 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி நீங்கள் முல்தானி மெட்டி பேக், அதாவது ரோஸ் வாட்டர், ஆலிவ் ஆயில் அண்ட் முல்தானி மெட்டி பேக் போட்டு பாருங்கள். நல்ல ஸ்கின் வந்து நல்ல மாய்ஸ்சர் கிடைக்கும். இது எல்லா ஸ்கின் பர்சன்ஸும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ இது ஆலிவ் ஆயிலோட யூசஸ் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.